நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மொழிந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சேகவரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் சார். சார், என்டிஏ கூட்டணிக்குள்ள போனா 45 சீட்டு வரைக்கும் அலாட் பண்றதா அங்க செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை விஜய்க்கு 45 சீட்டு கொடுத்தா அங்க ஒரு ஸ்வைப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இல்லையா? அங்க வந்து அப்படி வந்தா விஜயகாந்துக்கு வந்த நிலைமை விஜய்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு பாருங்க. ஒன்று இவங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா, விஜயகாந்த் நல்லா யோசிச்சு, விஜயகாந்த் ஸ்வைப் பண்ண காலகட்டம் வேற சார். நீங்க ரொம்ப ரொம்ப பலவீனமா நினைக்கக்கூடாது எதிர்கட்சிகளை. யாருமே நான் சொல்றேன், நீங்க திமுகவையும் ஒரேடியா அங்க போன உடனே அப்படியே ஸ்வைப் பண்ணிடுவாங்க. இவங்க 0 வாங்கிடுவாங்க, இவங்க 234 வாங்கிடுவாங்க. என்ன சார் நீ என்ன பாண்டே மாதிரி ஆயிட்டீங்க? நீங்க பாண்டே பேசுறான்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அஜெண்டா, அவனுக்கு இது அவனுடைய அஜெண்டா அவனுக்கு கொடுத்து தான் அவன் பேசுறான். அதிரி புதிரின்னா ஒரு வார்த்தை, அது என்ன சார் எனக்கு புரியல. சொன்னா என்ன சார் அது அதிரி புதிரினா? எனக்கு புரியல. அதிரி புதிரி வெற்றி கிடைக்கும்ன்றான் இது பாண்டே. அவன் பேசுறான் சார். இப்போவும் சொல்றேன், ஒருவேளை நீங்க சொல்றீங்கல்ல ஆட்சி மாற்றமே வந்தால் கூட விஜய் எப்படி சார் எதிர்கட்சி தலைவராக முடியும்? அப்போ திமுக அவ்வளோ பலவீனமா நீங்க நினைக்கக்கூடாது இல்லை. யோசிச்சு பாருங்க. விஜயகாந்த் இருந்தாங்கன்னா வந்து அந்த அளவுக்குலாம் நீங்க வந்து ரொம்ப வீக்கெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, பல மக்கள் நலத்திட்டம் போய் சேர்ந்து இருக்குது, சில குறைகள் இருக்கதான் செய்யுது. இல்ல பல கால்குலேஷன்ஸை போட்டு பார்க்க. என்ன பல கால்குலேஷன் சொல்லுங்க? ரெண்டாவது முறையா பாண்டே கால்குலேட்டரா வந்து என்ன கால்குலேட்டர் அது? அண்ணாக்கு அப்புறமா ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்தது இல்ல சார். இப்போ நான் இது கூட இந்த சமீபத்தோட விஜய் சொன்னா அதானே நீங்க சொல்றீங்க? விஜய் சொன்னதானே சொல்றீங்க? உங்க அப்பாவாலே முடியல. ஒன்று சொல்லட்டுமா தம்பி? நீண்ட அரசியல் பயணத்தில் நான் சொல்றேன், கலைஞர் காலத்தில் நடத்தி காட்டாத பல விஷயங்கள் வந்து ஸ்டாலின் காலத்தில் நடந்திருக்கு, நடத்தி காட்டியிருக்காங்க. புரியுதுங்களா? கலைஞர் எந்த காலத்தில் வந்து ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தார், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கொண்டு வந்தார். எந்த காலத்தில் வியூக அமைப்பாளர் கொண்டு வந்தார். அவர் தான் வியூகமே. எது அவர் தான் வியூகம் அமைக்கிறது அவர் தான். ஏன்னா 10 பிரசாந்த் கிஷோர் சமம் அவர் யாரு? கலைஞர். அப்படி தான் கடந்த காலத்தில் நடந்தது. ஆனாலும் கலைஞர் காலத்துக்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற இந்த ட்ரெண்ட் செட்டிங்க்கு மாற்றிக்கிறாங்க, அப்டேட் ஆகுறாங்க டிஎம்கே. ஒரு காலத்தில் அண்ணாரி வலையும் போனீங்கன்னா பெரிய பெரிய லட்ஜர் இருக்கும் தம்பி. நானே பார்த்துருக்குறேன். நான் உங்களை சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு 18-20 வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்தி கொண்டு போவேன். ஒரு யூனியன் ஆஃபீஸ் வந்து பத்திரிகை செய்தி கொண்டு போய் கொடுக்குற வேலை. அப்போ பத்திரிகை செய்தினா ஒரு பத்திரிகையில் இது பிரசுரமானுவோம். அப்போ முரசொலியில் கொண்டு போய் கலைஞர்கிட்ட கையிலேயே கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி அப்புறம் எனக்கு 19 வயசு எனக்கு. அப்போது வந்து வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்குறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக தமிழரசு இருப்பார், அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் கோபால்புரத்தில். இப்படி அந்த ஒரு காலகட்டத்தில் அண்ணா அறிவாலயம் போய் போகும்போது பெரிய பெரிய லட்ஜர் வச்சுக்கிட்டு அக்கௌண்ட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய லட்ஜர்னால் நீங்கள் எதோ கேட்டா ஒன்று 3 அடி இருக்கும் நோட்டு, 3க்கு 2 இருக்கும், 2 அடி இருக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய லட்ஜர் இருக்கும். இன்னைக்கு எல்லாம் சிஸ்டம் ஆயிடுச்சு, அப்டேட் ஆகுறாங்க ஒவ்வொரு அதுதான் டிஎம்கேயோட பலம். ஒவ்வொரு காலத்தில் அப்டேட் ஆகுறாங்க. ஒரு காலத்தில் வியூக அமைப்பாளர் தேவையே இல்லை. கலைஞர் இருக்கிறாரு, மூத்த தலைவர்களாக இருக்கிறாங்க, அன்பர் பேராசிரியர் இருக்காரு, இவ்வளோ மூத்த தலைவர் போது இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு என்ன வேலை? தேவையில்லை. ஆனால் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கொண்டு வந்தாங்க. பழைய நோட்டு புத்தகம்லாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து டிஜிட்டல் வடிவம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி அதனால் நீங்கள் அவ்வளோ எளிதாக வந்து இவர் வந்துட்டார், இவர் வந்த உடனே அப்படியே ஸ்வீப் பண்ணிடுவார், அவங்க வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0 கொடுத்துரும். அப்படி கிடையாது. அப்படியே நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்தால் கூட, ஆளுங்கட்சியாக வந்து எடப்பாடியே வரதா கூட வச்சுப்போம், இன்னும் அந்த கட்டத்துக்கு போகாதுங்க. சரி. அப்படியே ஆனால் கூட எதிர்கட்சியாக வர மாட்டாங்களா? என்னங்க இது? என்னதான் வந்து ஒரு பாண்டேக்கு வந்து கண்ணை மறைக்குது, புரியுதா சொல்றது? பாண்டே கண்ணை மறைக்கிறது எதுன்னு உங்களுக்கு தெரியும். பாண்டேயோடைய அஜெண்டா இருக்கு. நம்ம அப்படி பார்க்க முடியும் சார்? நமக்கு என்ன சார் அஜெண்டா இருக்கு? திமுக ஆளுங்கட்சி ஆனா எதிர்கட்சி ஆனா வேணாம் சார்? இல்லை வந்து ஏடிஎம்கே ஆளுங்கட்சி ஆனா எதிர்கட்சி நமக்கு என்ன சார்? ஓகே, விஜய் நமக்கு தேவை என்னன்னு கேட்டினா குறுக்க நிற்காம தான் போதும். இது நாம் தமிழுக்கு குறுக்க நிற்கிற, அடி மேலே அடி வாங்குற, குத்தாலும் வாங்குற, ஓங்கி அடித்தாலும் வாங்குற, அதை விட ஒழுங்காக அடி வாங்காமல் ஓரமாக போய் உட்காரான்ட்டோம். அவன் போய் சேர்ந்துடுறான். அதனாலேயே வந்து டிஎம்கே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடலாம் சொல்ல முடியாது.
புரியுது சொல்றது? ஓகே சார், ஒரு 5 to 10 சீட்டு தாவேக்காக்கு வந்தாலுமே அந்த கட்சி ஒரு பலம் வாய்ந்த கட்சி அப்படிலாம் இந்த காலின்னு வச்சுங்க. இது நான் சொல்றேன், 5-10 தேவையில்ல, 30 வந்தா 30 சீட்டு கூட வரட்டுமே, 30 எம்எல்ஏ கூட வரட்டுமே சார், காலி சார். தாவேக்கா மாதிரி ஒரு கட்சி 30 சீட்டு வர்றது பெரிய விஷயம் சார். கூட்டணி சீட்டு 30 சீட்டு வந்தாலும் காலின்ற நான். உங்களுடைய இலக்கெல்லாம் வேற இல்ல. முதல் தேர்தலே 30 சீட் தான் வாங்குறீங்க, கூட்டணிக்கு போய் வாங்குறீங்க. தம்பி தெளிவாக சொல்கிறேன் கேட்டுங்க, விஜய் உண்மையிலேயே ஒரு அறிவார்ந்த அரசியல் பண்ணணும்னா இந்த தேர்தலில் களத்தில் இறங்கி கடுமையாக உழைத்து ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் நீங்கள் வரலன்னா கூட பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதத்தில் ஒரு 20 வாக்கு சதவீதத்தை நீங்கள் தனித்து நின்று நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்யூச்சர் 20% நீங்கள் ஓட்டை காட்டினீங்கன்னு வச்சுங்க, ஆனால் நீங்கள் எம்எல்ஏ கூட வரவேணாம் சார், வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற இடத்துல கூட நீங்கள் வந்துடுங்க. ஒரு 20 சீட்டு 15 தாண்டி ஒரு 20 சீட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 37 நீங்கள் ஆட்சி, 37 நீங்கள் ஆட்சி. இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணாமே போறீங்க தம்பி, அது மிகப்பெரிய பலவீனம். அது எது நம்ம சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனாலும் நம்ம உண்மையை பேசணும்ல. இங்கே நம்ம அறிவார்ந்த பிள்ளைகள், நம்ம அறிவார்ந்து தான் நம்ம பேச முடியும், முட்டாள்கள் மாதிரி பேச முடியாது. நீங்கள் ப்ரூவ் பண்ணாமல் போகிறது பலவீனம். ஜான் கிட்ட நீங்கள், ஜான் மிகப்பெரிய அறிவாளி, ஜான் இப்போ அக்செப்ட் பண்ணல, ஆனால் அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆந்திராவில் அவர் ஆயிட்டாரு, உகாண்டாவில் இவர் ஆயிட்டாரு, நார்வேல இவர் துணை முதலமைச்சராக இருக்கிறார், துணை பிரதமராக இருக்கு, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டை பார்க்கணும் நீங்கள். அவன் பவன் கல்யாண் போனான்னா அவன் கதை. இங்கே தமிழ்நாட்டில் என்ன நீங்கள் ப்ரூவ் பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னா அது பலவீனம். உங்களுக்கான இப்போ நான் கேட்குறேன் சார், இந்த விசிகா இந்த இருக்கிற உதிரி கட்சிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்களாம் ஏன் அங்கே சரியான அந்த அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கவே இல்லை, அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை? 5 சீட்டோ 4 சீட்டோ 6 சீட்டோ எதுக்கு சொல்லுங்க பாப்போம். ஏன் தனித்து நின்று உங்களுடைய ஓட்டு சதவீதத்தை காட்டவே இல்லை? நீங்கள் விசிகா அரசியல் வரலாறுலேயே தனித்து நின்று எங்களுடைய ஓட் பேங்க் தான் காட்டவே இல்லை. தேர்தல் புறக்கணிப்புலாம் பண்ணாங்க ஆரம்பத்தில். இது தேர்தல் பாதை திருடர் பாதைன்னார். யார் சொன்னது? யார்? அண்ணன் திருமா தேர்தல் பாதை திருடர் பாதை. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார், அண்ணன் மறந்துருப்பாரு, நான் ஞாபகப்படுத்தேன். நமக்கு இதே தானே வேலையா? இது பாராளுமன்றத்தை அப்போ அரசியல் கட்சி தொடங்கி நடந்துட்டு இருக்கிற காலகட்டம். நான் சொல்றது 80கள் காலகட்டத்தில், 90கள் தொடக்கம் கூட கிடையாது, 80கள் காலகட்டத்தில் தான், 90கள் தொடக்கம் நினைக்கிறேன். அப்போது ஒரு நேர்காணலில் பேசுகிறாரு, பாராளுமன்றம் பொறுக்கிகளின் கூடாரமாக இருக்கிறது. எப்படி? அண்ணன் திரும்ப சொன்ன வார்த்தை நான் ஞாபகப்படுத்தல, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பிறந்து விட இருக்க மாட்டீங்க. அப்போலாம் அண்ணன் பேசுகிற காலகட்டம் இது. பாராளுமன்றம் பொறுக்கிகளின் கூடாரமாக இருக்கிறது. இதெல்லாம் மேற்கு வங்காளத்தில் இருங்க அந்த இடத்துல தான் இப்போ அண்ணா உட்காந்துருக்காரு. எங்க சொல்லுங்க, இதெல்லாம் வேற யாரும் பேச தயங்குவாங்க தம்பி. நான் சொல்றேன், பாராளுமன்றம் பொறுக்கிகளின் கூடாரமாக இருக்கிறது. இப்போ அண்ணா எங்க உட்காந்துருக்காரு? பாராளுமன்றத்தில் இருக்காரு. இப்போ புரியுதுங்களா? அது தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்லுங்க. அந்த பாதையில் தான் இப்போ யார் இருக்கிறாங்க? ஏதாவது மாறிச்சா? இல்லை. ஏதாவது மாறிச்சா? அதே தேர்தல் பாதை தானே. தேர்தல் பாதை திருடர் பாதை. யாராவது கேட்பாங்களா, அண்ணா நம்ம அந்த பாதையில் என்ன நடக்கணும், நம்ம அந்த பாதை வேணாண்ணே? இப்போ புரியுதுங்களா? இதுதான். அதனால தான் ஏன் விசிகா மற்ற கட்சிகளே ஏன் பலவீனமாக பார்க்கப்படுகிறது ஆளுங்கட்சியால் அப்படின்னு சொன்னால், அல்ல ஆண்ட கட்சியால்னா தனித்து நின்று வாக்கு சொல்லி. இப்போ இன்னைக்கு என்ன ஆச்சு? விஜயும் கிட்டத்தட்ட தனித்து நின்று நீங்கள் ஓட் பேங்க் காட்டல சார். நீங்கள் சார் நிற்க விடலன்னு நம்ம எடுத்துக்கலாம். யாரு தடுத்தாங்க சொல்லுங்க? வேட்புமனு யாராவது அழுத்தம் கொடுக்குறாங்க. அதுதான் நான் சொல்றேன். உனக்கு ஏன் எதிர்க்க துணிவு இல்லை? நீ ஏன் பயப்படுற? அவன் மிரட்டுவான், நீ ஏன் பயப்படுற? அப்போ நீ பலவீனமா இருக்கிற. திடீர்னு இந்த வீடியோ அந்த வீடியோ விட்டா என்ன பண்ணுவேன்? எது அதான் நடக்கல. ஏற்கனவே இங்கே நடக்கிறது தானே சார், ஆடியோ வீடியோ அரசியல் தானே சார் இது. கரெக்டா சார்? திடீர்னு அண்ணாமலை கொண்டு இடுப்பு கிள்ற வீடியோ விட்டாரு, என்ன சொன்னவர் தானே அது? இல்லை சொல்றேன் அந்த ஏன் உனக்கு அந்த பயம் வருது? பலவீனமா இருக்கிறீங்க நீங்க. திடீர்னு ரைடு வந்துருமோன்னு பயம். ஏன்னா கணக்கில் இல்லாமல் வச்சிருக்கீங்க. கரெக்டாக நான் சொல்றது? நீங்கள் பலவீனமாக இருக்கிறான்னு தான் சார் அவன் உங்களை பலவீனத்தில் அடிக்கிறான். ஓகே, இப்போ புரியுதுங்களா? உங்களை 6 மணிக்கு மேலே உங்ககிட்ட நீங்களே இல்லை. புரியுதுங்களா? ஒரு வார்த்தை கேட்ப, நீங்கள் பதில் சொல்லணும். பலத்தில் பலவீனம் இருக்கலாமா, பலவீனத்தில் பலம் இருக்கலாமா?
பலத்தில் பலவீனம் இருக்கலாமா, பலவீனத்தில் பலம் இருக்கலாமா? சொல்லுங்க பார்ப்போம். பலத்தில் தான் சார் பலவீனம் இருக்கும். பலத்தில் பலவீனமாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. நம்ம பலத்தில் பலம் தான். ஆனால் பலவீனத்தில் பலம் இருக்காது. குடிச்சிட்டாதான் நான் வண்டியை ஸ்டெடியாக ஓட்டுறேன்னா அது ஆபத்து. சில பேர் சொல்லுவான், குடிச்சிட்டு நான் ஸ்டெடியாக ஓட்டுறேன், குடிக்கிறது பலவீனம், ஆனால் அதில் பலம் இருக்குன்றான் பாருங்க, அது ஆபத்து. புரியுதா சொல்ல? சில பேர் சொல்லுவாங்க, கண்ணதாசன் வந்து குடிச்சிட்டாதான் நல்லா எழுதுவார் அப்படின்னா சொல்லுவாங்க. திடீர்னு பேனா நின்றும் அப்படியே படுத்துருவார், பாதி நிற்கும் பாட்டு வந்து பாதியில் நிற்கும். கரெக்டாக பலத்தை சொல்லலாம், என் பலம் இவ்வளோதான். இப்போ விஜய் டிக்ளேர் பண்ணலாம், என் பலம் இவ்வளோதாங்க. அட நான் 50 சீட்டு கூட ஜெயிச்சுட்டு நான் தனியாக நின்று போகிறேன். இது அட நான் துணை முதலமைச்சர் ஆகாம போறியா, அல்ல முதலமைச்சர் ஆகாம போறியா, நான் தனியாக நிற்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 25% கூட்டணியோட வாங்கக்கூடிய 25% பலமாக தான் பார்க்கப்படுது. 25% 30%. சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா 8% தான். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்ன யார் அதிகமாக வெளிப்படையாக நான் சொல்கிறேன், நண்பர் ஜான் ஆரோக்கியசாமி என்கிட்ட சொன்ன வார்த்தை, சீமானுடைய நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதம் கம்மியாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு மாதிரி, ஒரு மிருகம் மாதிரி. கூட்டம் குறைவாக இருக்கும், ஆனால் பலமாக இருப்பான். கூட்டம் வந்து பலவீனம் தான் கூட சொல்லுது. ஆனால் அதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கூட்டத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது கம்மி தாங்க, என்னங்க கம்மி தாங்க, 100 பேர் தான் 500 பேர் தாங்க இருக்கான். ஆனால் பலம் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா மிருகம் மாதிரி. அவர் சொன்னார் என்கிட்ட, இங்கே விசாரிச்சா கொஞ்சம் இங்கே நிறைய இருக்குது, இது கூட்டம் நிறைய இருக்குது, ஆட்டு மந்தம் மாட்டு மந்தம் மாதிரி இருக்குது. ஆனால் வந்து சிங்கமோ புலியோ இல்லை. இங்கே கூட்டம் கம்மியாக இருக்குது, ஆனால் எல்லாம் புலிகளாக இருக்குது. கரெக்டா? இவ்வளோ தான் ஒப்பீடு. அதனால் வந்து கூட்டத்தை சேர்த்துட்டாலாம் முதலமைச்சர் ஆகிட முடியாது. ஓகே, பிரபலம் இருந்தாலும் முதலமைச்சர் ஆகிட முடியாது. ஓகே, அதை நீ அரசியல் படுத்தி இருக்கணும், அதுக்கு அவகாசம் இருக்குது. ஆனால் நீ என்ன நினைக்கிறன்னா வந்து ஒரு 4 சவத்துக்குள்ளே வந்து நம்ம கழட்டு முகத்தை மட்டும் காமிச்சிட்டா எல்லாம் ஓட்டை குத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது தப்புன்றாங்க. ஓகே, இப்போ உன்னால் என்ன செய்யணும்னா அதை பொறுக்க முடியல. பார்த்தா இந்த கூட்டத்தை, அந்த மாட்டு மந்த கூட்டத்தை வச்சிருக்கிறான், இவனை நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க தம்பி. இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, கடந்த தேர்தலில் கூட என்டிஏல வந்து கிட்டத்தட்ட 18 கட்சின்னு நினைக்கிறேன், சேர்த்து 18% வாங்கினாங்க. கரெக்டுங்களா? அண்ணாமலை தான் பண்ணார் பாராளுமன்ற தேர்தல். ஏன் நான் வந்து இது சீமானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மிரட்டலை. சீமானை நீங்கள் சொல்றீங்க விஜய் மிரட்டுறாங்கன்னு சொல்றீங்க, மிரட்டிங்க. ஏன் சீமானை மிரட்டலை? சீமானை மிரட்டினா அவர் மிரள மாட்டார். இப்போ புரியலாம், பலவீனம் கிடையாது. ஆனால் இங்கே பலவீனமான ஒரு மனிதனாக இருக்கிறான். ஓகே, அதெல்லாம் அவங்க பயன்படுத்தின்னு நினைக்கிறாங்க. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னா, போன வாரம் வரைக்கும் காங்கிரஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு விஜய்னு சொல்லிட்டு பேசப்பட்டுச்சு, இப்போ பாஜகவோட பேசுறாரு. அது மக்கள் மத்தியில் விஜய் மேல இருக்கிற ஒரு கிரெடிபிலிட்டி குறையிறதுக்கான கண்டிப்பாக குறைங்க. எப்படிங்க நீங்கள் நம்பகத்தன்மை இல்லை? என்னங்க ஒரு நானே சொல்கிறேன்ல, நானே சொல்கிறேன், என்ன பச்சை ஆரஞ்சு தானே, பச்சை ஆரஞ்சு நடுவில் வந்து ப்ளூலாம் போட முடியாது. நீங்கள் பச்சை ஆரஞ்சு ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் கேட்டினா ஒரு என்ன சொன்னா ஒரு சாம்பல் கலரில் வந்திருக்கும். புரியுங்க சொல்கிறது? அது மிக்ஸ் பண்ணியிருந்தா அது வேஸ்ட் தானே, ஆல்ரெடி சாம்பல் ஆயிடுச்சு. கரெக்டாக தப்பு, அதோ கிண்டல் பண்ணுறதா நினைக்காதீங்க. பச்சை ஒரு புடுவை எடுத்துங்க, பச்சை கலரையும் போடுங்க, ஆரஞ்சு கலரையும் போடுங்க. ஆரஞ்சு கலர் தான் நீங்கள் குங்கத்தை கூட போடுங்க, குங்கத்தை சிகப்பு. ஆரஞ்சு கலர் தான் உங்களுக்கு தெரியும், திருசனம் சொல்லுவாங்க. ஆரஞ்சு கலர் இருக்கு தெரியுமா? இல்லை கேசரி பவுடர் போடுங்க, அதான் ஆரஞ்சு போடுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணுங்க, சாம்பல் கலர் வரும். நிஜமா தம்பி, இந்த கலர் வரும் தம்பி, இது இருக்குல்ல சாம்பல் ஆஷ் கலர் வரும். வேணா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுங்க. என்ன நான் சொல்கிறேன் பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? காங்கிரஸ் சாம்பல் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு போகணும்? அது கூட போகணும். ரெண்டாவது அவங்க சேர்த்துக்கிட்டு வந்து சுணக்கம் இருக்குது. காரணம் கேட்டீங்கன்னா, இவன் நாங்கள் வந்து பனையூர்லேயே உட்காந்துக்கிறான், வந்து எட்டி கூட பார்க்க மாட்டேறான். நம்ம எவ்வளோ பெரிய நம்ம அகில இந்திய தலைவர், இவன் பனையூரில் போய் உட்காந்தான், நம்ம போய் அவனை போய் பார்க்கணுமா? அப்படி ஒரு போயிடுச்சு. ஏன்னா அவங்க பார்த்தாங்க 29 கணக்கு போட்டு பார்க்குறாங்க, நம்ம இருக்கிற ஒரே ஒரு வலுவான பார்ட்னரையும் நம்ம இழந்துடக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க டிஎம் கூட வந்துட்டாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து போக்கிடம் கிடையாது. அடுத்தது வேற யாரும் வரவே இல்லை. பெரிய கட்சிகள் வரதான் இருந்தது, 2 கட்சிகள். ஒன்று பண்டுரி ராமச்சந்திரன் தொடங்கின புதிய கட்சி ஒன்று, இன்னொன்று அம்மா இப்போ சின்னம்மா தொடங்கின புதிய கட்சி. இந்த 2 கட்சி அவங்க கிட்ட ஒரு வேளை போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே சொல்கிறது வெயிட் பண்ணிட்டுருக்கலாம். ஆனால் பெரிய கட்சிகள் வந்தாங்கன்னா சீட்டு கொடுக்குறதே இவங்க சிக்கலாயிரும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் 50 சீட்டு கேட்பாங்க. அதனால நான் சொன்னா வேணான்னு முடிவு பண்ணியிருக்கலாம். இப்போ வேறு வழி இல்லை. இப்போ ஒரே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகன் படம் வரணும், கரூரில் பிரச்சனை முடியணும்,
பொண்டாட்டி வேற ஒரு பக்கம் கேஸ் போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து என்னென்ன அழுத்தம் இருக்கு இவ்வளோ இது அழுத்தம் கிடையாது சார். நீ ஏன் ஆப்பில் ஏறி உட்காந்து பொண்டாட்டியை ஒழுங்காக வச்சு காப்பாற்றா ஏன் வந்து போய் கோர்ட்டுக்கு போகும்போது சொல்லுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணது தானே சார். ஓகே, நீங்கள் எல்லாமே நீங்கள் கரூர் பிரச்சனை நீங்கள் பண்ணது தானே. ஒரு அரசியல் கட்சி ஆகிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த டைம் மென்ஷன் பண்ணும். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, விஜய் எப்போவுமே வந்து அந்த டைம் மெயின்டைன் பண்ணுறதுல சிக்கல். சில வேணுமே சில பேர் திட்டமிட்டு சொல்கிறான். ஆனால் கேட்டால் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் அவர் ரொம்ப கரெக்டாக வந்துடுவாருங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கரெக்டாக வந்துடுவாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது எப்போ ஒரு முறை தான், எப்போவுமே கிடையாது. எப்போ நானும் கூட கேட்டேன், அவர் கூட நடித்த சில நடிகர்கள்லாம் கூட நான் கேட்டேன். எப்போ ஒரு முறை, எல்லா டைமும் கிடையாது. பொதுவாக வந்து காக்க வைக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைப் வந்து என்ன ஏற்றுறது. அரசியல் கட்சி தலைவர்னா நம்ம காக்க வைக்கணும். அதுக்காக வந்து லேட்டாக வந்தது தான் சார். ஸ்கூலில் வந்து எந்த வந்து ஒரு எச்எம் ஸ்கூலில், நான் ஸ்கூலில் வந்து காலேஜ் சொல்கிறேன், காலேஜில் இருக்கிற வந்து ஒரு லெக்சரர் கூப்பிட்டு, ப்ரொஃபஸர் கூப்பிட்டு, அவங்க அப்பாவை கூப்பிட்டு, உங்கள் பையனை தயவு செஞ்சு நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு என்ன விருப்பமோ அதை பண்ண வைங்க, எதுக்கு வந்து காலேஜ் கிடப்புன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. பாதியில் வந்தவர் தானே, லைலா காலேஜில் பாதியில் வந்தவர். எதனால வந்தார்? நல்லா நம்ம வந்து டபுள் ப்ரமோட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா, நல்லா பாஸ் பண்ண பார்த்து 3 வருஷம் படிக்கிறது 1.5 வருஷத்துலேயே படிச்சாருன்னு. அங்கே படிப்பு ஏறல, அங்கேயும் மக்கு, அங்கேயும் தேரல. ஒரு கட்டத்தில் பார்க்குறாங்க இது இவங்க கூட மாரடிக்க முடியல, நீங்கள் வந்து ஒழுங்காக அந்த ஸ்கூல்லேயும் ஒழுங்காக இல்லை, அந்த காலேஜ்லேயும் அனுப்பி விட்டாங்க. லயலா காலேஜில் நல்லா புரிஞ்சுங்க சார், விரல் விட்டு எண்ணிடலாம் சார். பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணுறோன்னே ரொம்ப ரேராக இருப்பாங்க, அவங்களும் அனுப்பிடுவாங்க. இவங்க கூட்டு வரதுலாம் கிடையாது. யாராவது லயலா காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணி கூப்பிட்டு போவாங்களா சார்? கிடையாது. அவங்களும் அனுப்பிடுவாங்க. என்னன்னு கேட்டால் ஒரு லிமிட்டுக்கு மேலே எங்களை சமாளிக்க முடியல, கிளம்பு, உங்கள் அப்பா வர சொல் போ. அப்படி நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 பேர் இருப்பாங்க. இத்தனை ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலம் நினைக்கிறேன் அந்த காலேஜ். மிஞ்சி போனால் ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க. அந்த 5ல் தான் இவர். இப்போ புரியுங்களா எந்த லிஸ்ட்டில் இருக்கிறார்? டாப் சொன்னீங்கல்ல, சினிமாவில் டாப் 5ல் இருக்கிறாரு. லயலா காலேஜ் வந்து இந்த பாதியில் வந்த கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ண கேஸ்லேயும், டிஸ்கண்டினியூன்றத விட டிஸ்மிஸ் பண்ணி அனுப்புன கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா டாப் 5ல் வந்துடுவார். இது உண்மை. வரலாறு தான் சொல்கிறேன், நான் எதுவும் திருச்சி சொல்லவே கிடையாது. ஓகே, அதனால் வந்து விஜயோட பொறுத்த வரைக்கும் கேட்டால் இப்போ வேறு இப்போ நீங்கள் புரிஞ்சுங்க, பலத்தை நிரூபிக்காமல் நீங்கள் வந்து பிஜேபியோட போகிறீங்க, பாஜகவோட போகிறீங்க. எடப்பாடியும் உங்களை மதிக்க போகிறது கிடையாது, கூட்டணி கட்சிகளும் உங்களை மதிக்க போகிறது கிடையாது. இப்போதைக்கு அவங்களாம் இது வந்தால் போதும்பா, இது ஒரு பைத்தியம் நமக்கு சிக்கி இருக்குது, கூட்டத்தை வச்சுருக்கிறான், அந்த கூட்டமெல்லாம் ஓட்டாயிரும்னு சேர்ந்த உடனே நடக்க போகிறத பாருங்கள். கூட்டணியில் வந்து அறிவித்த உடனே நடக்க போகிற விஷயத்தெல்லாம் பாருங்கள். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி சார்.